ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6th ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிற வந்துட்டு 1 மார்க் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடை பாருங்கள். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை பாருங்கள். 1 அதாவது செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். நான் வந்து வெறும் ஆப்ஷன் மட்டும்தான் சொல்கிறேன், ஏன்னா வந்துட்டு ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதனால நான் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு 4, அதாவது பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கூற்றை காரணத்தோடு பொறுத்துக அப்படின்றாங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. காரணம் இதுக்கு வந்து என்னென்னா கூற்றும் காரணம் ரெண்டுமே வந்துட்டு சரி. அடுத்த கூற்று காரணம் பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் வந்து ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ விடை வந்து என்ன அப்படின்னா 1, அதாவது கூற்று காரணம் ரெண்டுமே வந்துட்டு சரியானது. அடுத்தது பாருங்கள், 3வது கூற்று வந்து ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது அப்படிங்கிறாங்க. இதுவுமே கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது வந்து சரியானது மொஹஞ்சதாரோ பற்றின கூற்றுக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. 2வது, வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்கான பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விடை வந்துட்டு 2, 4, அதாவது வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்கான பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 தான் வந்துட்டு சரியான கூற்று. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் கூற்றை ஆராய்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கூற்று. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே சரி, அதாவது அனைத்தும் சரி. இதுதான் வந்துட்டு இதற்குண்டான சரியான விடை. பொருந்தாததை வட்டமிடுக கேட்டிருக்காங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். ஸோ விடை வந்துட்டு குதிரை, அதான் சரியானது. தவறான இணையை கேட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. ஸோ இதில் தவறானது என்னென்னா ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. இதுதான் வந்துட்டு தவறானது. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடம் வந்து கேட்டிருக்காங்க. டேஸ் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமேரிய மெசபடோமிய நாகரிகம் தான் வந்துட்டு மிக பழமையான நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு தானிய களஞ்சியங்கள். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸ் என உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறாங்க. சமுதாயம். அடுத்தது பாருங்கள், சரியா தவறா. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். இது வந்துட்டு சரியானது. இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது அப்படிங்கிறாங்க. இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்கள், தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதுவும் சரியானது. அடுத்தது முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு தவறானது. சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பொறுத்துக பாருங்கள். மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு, வெண்கலம் வந்துட்டு உலோக கலவை, கோட்டை வந்துட்டு மேடான பகுதி, கார்னிலியன் வந்துட்டு சிவப்பு மணிக்கல். அடுத்தது பின்னாடி அந்த பேக் சைடில் வந்து கட்டக வினாக்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதையும் பார்த்துடலாம். சார்லஸ் மேசன் எதை பார்த்தார் அப்படிங்கிறாங்க. சில செங்கல் திட்டுக்கள். அடுத்தது சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம், ஏதாவது 3 கேட்டிருக்காங்க. பொம்மைகள், வண்டி, ஆபரணங்கள். அடுத்தது வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆபரணங்கள்,
வெண்கல பொருட்கள், நடன மாது சிலை, பொம்மை, உடைந்த பானை துண்டு இது எல்லாமே வந்துட்டு அங்கே கிடச்சிருக்குது. அடுத்தது சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3 கூறுகன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா துப்பாக்கி, காகிதம், மை. எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு. உலகின் மிக பழமையான நாகரிகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது அவர்களுக்கு வேட்டையாடுவதில் உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் சரியா, இதான் விடை. அடுத்தது முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யார் அப்படிங்கிறாங்க. சுமேரியர்கள். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா வைகை, இது வந்துட்டு கீழடி. சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் எவை? இந்தியாவோட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய 2 இடங்கள் வந்து கேட்டிருக்காங்க. லோத்தல், கலிபங்கல். அடுத்தது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என நாம் கூற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை வந்துட்டு முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.